அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 24/11/2024 கார்த்திகை மாதத்து 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை, முழு பூரம் முழு நவமி. பெருமாளுக்கும் அம்பாளுக்கும் வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான இந்த நாள்ல இன்று இரவுக்குள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் பூஜை அறையில இந்த ஒரு பொருளை எடுத்து வைங்க. மகாலட்சுமி தாயாரோட திருவுருவப்படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்திற்கு மாலையாக அணிவியுங்கள். கண்டிப்பா பணவசியம் உண்டாகும். படம் இல்லைங்க, சிலை இல்லைங்க அப்படிங்கிறவங்க ஒரு தீபம் ஏத்தி தீபத்துக்கு பக்கத்துல ஒரு தட்டுல இந்த பொருட்களை வைங்க. மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து செய்யக்கூடிய எளிமையான தாந்திரிக பரிகார முறைகளை மட்டும்தான் நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இப்பதான் முதன் முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நாள்ல பச்சை நிற வளையல மகாலட்சுமி தாயாருக்கு மாலையாக அணிவிக்கணும். அதாவது 11 அல்லது 13 அல்லது 15 வளையல் எடுத்துக்கோங்க. அந்த வளையல மஞ்ச கயிறுல மாலை போல் தொடுத்து அதை மகாலட்சுமி தாயார் கழுத்துல போட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரின் மந்திரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பணவசியம் உண்டாகும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை இந்த நாள் இரவுக்குள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் செய்யுங்க. ராகு கால நேரத்தை மட்டும் தவிர்த்திடுங்க. அதாவது மாலை 4:30 6 மணிக்குள்ள அந்த நேரத்துல மட்டும் செய்ய வேண்டாம். மற்ற எல்லா நேரங்களையும் தாராளமாக செய்யலாம். செய்து முடிச்சுட்டு அந்த வளையலை எடுத்து வழிபாடெல்லாம் செய்து முடிச்சுட்டு நாளை அல்லது இன்று இரவு உங்களுக்கு நேரம் கிடைச்சுன்னா இப்ப சாயங்காலம் செய்றீங்க, 6 மணிக்கு செய்றீங்கன்னா ஒரு 8 மணிக்கு அந்த வளையல் எடுத்து அந்த வளையல் கூட கொஞ்சம் பூ வச்சு தேங்காய் பழ வெத்தலை பாக்கு வச்சு திருமணமான பெண்கள் அல்லது கன்னி பெண்களுக்கு அந்த தாம்பூலத்தை கொடுக்கும் போது கண்டிப்பா உங்க வீட்டுல 30 கோடி தேவர்களும் வாசம் செய்வாங்க. இல்ல நானே கண்ணாடி வளையல் போடுவேங்க, நானே போட்டுக்கலாமான்னா தாராளமா போட்டுக்கலாம், தவறு கிடையாதுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.